இந்த 1.3 லேக் டோர்னமெண்ட்டோட பால் புல்லட் பால் வெயிட்டு பால் நல்லா போதுங்க. மேட்சஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த பந்தில் ஆடுறப்ப நல்லா பவுன்ஸ் இருக்குது, பந்து பெருசாக உடையலை. முதல் மேட்ச் டோர்னமெண்ட்டில் ராபின் சிசி நாவல்நாயக்கன்பட்டி டேக்கிங் ஆன் ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் இனியானூர் திருச்சி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் திருச்சி. 7 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்ட்ரைக் கவி, ஓப்பனிங் பவுலர் யூடிசி மணி. செகண்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க, ஆள் உள்ளே வச்சு போட்டாங்க. காலில் போட்டு டிவியேட் ஆனாலுமே பேக்கப் கரெக்டாக வந்தாங்க. ஃபோர்த் ஒன் லோட்டஸ் பாலாக பிடிச்சாரு, ஒரு லாஃப்ட்டுக்கு போனாங்க. டிஸ்டன்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணி காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு அழகான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் ஆடி கொடுத்துருக்காரு. இங்கே ஜெகா ஒரு முக்கியமான பிளேயர், முதலார் இந்த டோர்னமெண்ட்டில் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம். கரெக்டாக ஆடி கொடுத்தாரு. ஒன் மோர் ரிமைனிங், கிளப் பண்ணி அடித்தார். ஈஸியாக கிளியர் பண்ணி காட்டிட்டாருங்க, ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணி காட்டியிருக்காரு. 2 ஷாட்டு தரமாக ஆடி கொடுத்துருக்காங்க இங்கே ஜெகா. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். ராபின் சிசி நாவல்நாயக்கன்பட்டி. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் டால்மேபுரம் அபி, அந்த ஊருக்கே பெருமை சேர்த்த ஒரு பிளேயர். முதல் பால் கவி அவருக்கு விட்டாருங்க, பேட் அவுட்டாருங்க, துணிஞ்சு விட்டாருங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் முதல் பவுண்டரிங்க. ரிவர்ஸு வெல் கனெக்டட்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு பவுண்டரி, 2 பால் 2 பவுண்டரி. ஃபுல்லராக பிச்சரப்பாக போட பார்க்குறாங்க. இனோவேட்டிவ் அட் பெஸ்ட். மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே லெஃப்டி கவி. பிச் அப் டெலிவரி, மீண்டும் குத்தி பேருக்கு. சோஃபார் பவுண்டரி போகலன்னு பார்க்கும்போது அங்கே சைடில் ஓடி தடுக்க பார்த்தாங்க, அந்த பந்து தடுக்க முடியலங்க. ரைனிங் பவுண்டரிஸுங்க வந்து கண்டிப்பாக இதுதான். அட்டாக் பண்ணி ஆடி இருக்காங்க. ஐ திங்க் 3வது பவுண்டரி இந்த ஓவரில். சரியாக டைம் பண்ண முடியல. முதல் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. ஸ்விட்சிட்டாக திரும்பி லெஃப்டாக திரும்பி ஆட பார்த்தாங்க. லாஸ்ட் ஆஃப் இங்கே பவுலருக்குன்னு சொல்லலாம். பவர் பிளேயில் முடிஞ்ச அளவுக்கு ரன்னை கொண்டாண்டாங்க, தன்னோட விக்கெட்டையும் விட்டுருக்காங்க. இங்கே விக்கெட்டுக்கு அப்புறமா நியூ பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஜென், ஒரு சென்சேஷனல் பேட்ஸ்மேன், ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பேரில் மட்டும் இல்லை, அவர் ஹிட் ஆடி காட்டுவார். ஹிட்மேன் ஆகாஷ். ஒரு பிடிக்கிற முதல் பால் பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணார், தரையோடு அமைச்சிருக்காங்க, தடுக்கவும் செஞ்சுருக்காங்க. மணிவேல் மாறன் பவுண்டியை சேவ் பண்ண நான் வாரேன் அப்படின்னு வந்தாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் விட்டு. அடுத்த நியூ பவுலர் கொங்கு. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. கொங்கு அவர்ட்டு ரொம்ப சாஃப்டாக வச்சு கொடுத்தாங்க. பேக்கப்புக்கு பவுலரே வந்தார். முதல் பால் சிங்கிள். செகண்ட் பால் லைட்டாக லெக் ஸ்டம்பை காட்டி ஆனாங்க, செல்லமாக தட்டி தான் விட்டார். ஃபுல்லாக கூட ஃபிளிக் ஆடலை, அதனால் அந்த வந்து கேரி ஆகலை. சரியாக டைம் பண்ண முடியல. கிராஸ் பேட் ஷாட்டு, நல்ல டேக்குங்க, சரியான காட்டன் போல்டு. 2வது விக்கெட் விட்டுருக்காங்க. ராபின் சிசி ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இந்த ஓவரில் ஒரு எக்ஸ்ட்ரா கன்சீட் பண்ணாலுமே ஒரு இளம் வீரர், அதிரடிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வீரோட விக்கெட். அதிரடி ஆட பார்த்து தன்னோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்கில் தரையோட ஆடி கொடுத்தாரு. வெயிட் பண்ணி ஆனாங்க, வர விட்டானாங்க நல்லாவே. டீப் கவர்ஸ், ஸோ ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. அவங்க டீம் என்ஜாய் பண்ணி பார்க்குறாருங்க, அப்படி ஒரு 6ங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40 ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் விட்டு. ராபின் சிசி நாவல்நாயக்கன்பட்டி. இந்த ஒரு போகிறதுக்கு அபி வந்திருக்காங்க. அபிஷேக் அவருக்கான செகண்ட் ஓவர். ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க, அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தடுத்து கொடுத்தாருங்க, கரெக்டாக தடுத்தாங்க. ஃப்ளாட்டான த்ரோ கொஞ்சம் விலகுச்சு, ஓடி எடுக்கப்பட்ட 2 சிங்கிள் தான் நினச்சேன், ஓடிட்டாங்க இவங்களும். போன பால் வைடு, ரீபால். டாஸ் பால் ஃபுல் பவர் போட முடியல பேட்ஸ்மேனால, குத்தி திரும்பிச்சு. ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் கௌஷிக் அங்கே ஃபீல்டர், பெருசாக வித்து கொடுக்கல, தரையோட ஆடி கொடுத்தாங்க. ஒரு ரன்னாக தான் இருக்கும். லாஸ்ட் மோர் டாஸ் பால், ஒரு ஃபிளாட் பேட்டிங்கான முயற்சி, அந்த கேட்சை விட்டு தரலங்க. கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா எந்த ஊருக்குனாலும் எந்த எல்லைக்குனாலும் போகக்கூடிய ஒருத்தர் ஃபீல்டராக போட்டு வச்சிருக்காங்க. மணிவேல் மாறனங்க, காக்கும் வேலன் அந்த கேட்சை பிடிச்சாரு. கவியோட விக்கெட்டையும் பிடிச்சி அந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். விக்கெட்டுக்கு அப்புறமா நியூ பேட்ஸ்மேன் தமிழ்நாட்டின் பிளாக் ஜடேஜான்னு கூப்பிடக்கூடிய கங்குலியோட மிகப்பெரிய ஃபேன். முதல் முறையாக 777 நம்பி நம்ம சேனலில். 1 more remaining இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பால் அட்டாக் பண்ணி ஆடி இருக்காரு. கிராஸ் பேட் போனாலுமே கணக்கல் 4ங்க. வெல்கம் டு த கிரீஸ். நான் வந்தோன்னே பவுலரை நானே வெல்கம் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50. 3 விக்கெட் விட்டுருக்காங்க.
ராபின் சிசி. அடுத்த நியூ பவுலர் சிறுகாம்பூர் பழனி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு கவர் திசை அடிக்க ஒயிட் ஸ்டான்ஸ் பார்த்தாங்க, பேக் ஃபுட்ல நின்று பார்த்தாங்க, அங்க டைமிங் கிடைக்க ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. துணிஞ்சு பேட்டை விட்டாரு. முன்னாடி வந்தாங்க கேட்சை பிடிக்க முடியலாட்டி பாடியை போட்டாங்க முன்னாடி. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். மணி எங்க ஃபீல்டர். ஒரு ரன். டவுன் த லெக் பந்து ஒரு ஃபீல்டர் கிளியர் பண்ணா போதும், ஃபாஸ்டா போயிடும். புல்லட் பால், புல்லட் வேகத்தில் வெளியே போயிருக்கு. டீலிங் இன் பவுண்டரி கரெக்டாக அடி கொடுத்துட்டு இருக்காங்க. போன பால் வைடு, பின்னாடி பவுண்டரி. டைம் பண்ண முடியல. சர்க்கிளை தாண்டப்ப சிங்கிள். நல்ல யார்கர், செம்ம யார்கர். பேட்டு க்ளோஸ் ஆச்சு. நல்ல பீல் எடுத்து பார்த்தாங்க. டாட் பால். ஓ, நேரம் உள்ள போடப்பட்ட பந்து. அந்த பந்தை கரெக்டாக எடுத்து வெளியே அமைச்சிருக்காரு. தலையை தாண்டி போயிருக்கு. சிம்பிளான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு இங்கே சரவணன். 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 69. 3 விக்கெட் விட்டுருக்காங்க சோஃபார். ராபின் சிசி, நாவல் நாயக்கன்பட்டி. மீண்டும் கொங்கு மரவமங்கலத்தின் ஒரு முக்கிய புள்ளி. அவருக்கான செகண்ட் வருது. செகண்ட் பால் ஹைந்தியார். ஓ, இங்கேயோ போக வேண்டியது. பிடிக்க முடியலைங்க. லைட்டாக தான் விண்டு இருக்கு, கேட்சா பிடிக்க முடியல. எது நேராக உச்சியில் வெயில். 3வது பால். இந்த ரோ பிடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. சரவணன் ஆட்டமிழந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக் அசோக். ஓ, கிளியர் பண்ணி போயிருக்கு. நல்லா வாஷ் பண்ணி ஆட்டிருக்காருன்னு சொல்லலாம். அங்கே வேக்கண்ட் ஏரியா. அடிச்சா சுவிட்ச் அடிங்கன்னா ஆள் உள்ளே வச்சு போட்டாங்க. ப்ராப்பராக ஆடி கொடுத்தாரு. ஓடி எடுக்கப்பட்ட 2. சூப்பரான இன்கமிங் டெலிவரி. அந்த கேட்சை வேற விட்டுருக்காங்க. ஐஎம்சிசி மாந்துரை ராம் விக்கெட் கீப்பிங்ல வெளுத்து வாங்குவாரு. விக்கெட் எடுக்க வேண்டிய நேரம் அது கையில பட்டு கீழே விழுந்திருக்கு. ரொம்ப ரேரான விஷயம் இதெல்லாம். 6 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 74 ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் விட்டு. லாஸ்ட் ஓவர் மரவமங்கலத்தோட முக்கிய புள்ளி அப்படின்னு சொன்ன கொங்கு அவரை வந்து போட வந்து கில்லி மாதிரி போட்டு கொடுத்து போயிருக்காருங்க. சரியான ஓவர். மீண்டும் ஒரு லெஃப்ட் ஆம் கொண்டாந்துருக்காங்க. ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் இனியாரு தங்கமணி வந்திருக்காங்க. நம்ம சேனலோட ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரும் சாதனை வச்சிருக்க ஒரு பவுலர் அவர். 10 மேட்ச் தொடர்ந்து பவுண்டரி விடாமல் போட்டு கொடுத்தாரு. முதல் பால் நபி அவருக்கு. குத்தி போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மீண்டும் ஒரு பவுண்டரி இங்க. இந்த பேட்ஸ்மேனை மறக்கவே முடியாது. ரீசெண்டாக நடந்த மரவமங்கலம் டோர்னமெண்ட்ல அடி அடிச்சாருங்க. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஜடேஜா செலிப்ரேஷன் பார்க்க முடிஞ்சு அந்த மேட்சை ஜெயிக்க வச்சது. மேக்ஸிமஸ்க்கு ஆப்போசிட்டா 777 நபி உள்ளரா போட்டிருக்காங்க. போன பந்தை விட நல்லா உள்ள போட்டிருக்காங்க. டைம் பண்ண முடியல. அதிக வச்சு ஒரு ரன்னாக தான் இருக்கும். கரெக்டான த்ரோ இந்த எண்டுக்கு வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த எண்டில் விக்கெட்டும் விட்டுருக்காங்க. 3வது பால் டாஸ் பால். டைம் பண்ண முடியல. காட்டன் போல்ட். ஓ, பிடிக்க முடியலங்க. லைட்டா வளைஞ்சிருச்சு. அடிச்ச காத்துல வளைஞ்சிருச்சு. டாஸ் பால். பவர்ஃபுல்லி ஸ்டக்குன்னு சொல்லலாம். போல பொழந்துட்டாருங்க. 777 நபி. அந்த பேர் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். க்ளீனாக வாட்ச் பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு இங்கே. முதல் முறையாக நபி ஷோ நம்ம சேனலில். முதல் மேட்ச்லே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டெபுட்னே சொல்லலாம் அவருக்கு. இது ஷாட்டு. அந்த வெயிட் பால வெயிட்டா மாசா அடிச்சு காட்டியிருக்காரு. வேற மாதிரி யாரு அது. துணிஞ்சு அடிக்கிறாருங்க. தனைய தாண்டி வேற அடிச்சிருக்காருங்க. ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு நபி. முதல் மேட்ச்லயே வந்திருக்கு. வச்சிருக்காரு முதல் இன்னிங்ஸ். தரமான அடி. திருப்பம் கொடுக்க வந்த தலைவன். டோர்னமெண்ட்டுக்கு செம டோனை செட் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ராபின் சிசி, நாவல் நாயகன் பட்டி வச்சாங்க. ஒரு சரியான டார்கெட் வச்சிருக்காங்க. 98ங்க ராபின் சிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. 2 அணி 2 எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். எப்போதுமே நம்ம சேனலில் வரக்கூடிய டீம் திருச்சி அணி. இன்னொரு பக்கம் பார்த்தா முதல் முறையாக இந்த அணி உள்ளே வந்திருக்காங்க நம்ம சேனலில். ரன்சஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஒரு ஊரின் பெருமை, உலகம் அறிய வேண்டிய திறமை பழனி சைக்கிள் இருக்க போகிறாங்க. ஓப்பனிங் பவுலர் விஜய், வேகப்பத்து வீச்சாளர். ஓ, நல்லா க்ளோஸாக இருந்துச்சு. துணிஞ்சு பேட்டோட பார்த்தாங்க. முதல் பால் டாட் பால்.
விட்டாங்க. ஃபிளாஷியா பேட் அவுட்டாரு. அந்த பிச்சர் பால் பிச்சுக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். புல்லட் வேகத்தில் ஒரு பவுண்டரி இங்கே போயிடுச்சுங்க. கண்டிப்பாக போயிடுச்சுங்க. இது மாதிரி நிறைய பவுண்டரி தேவை. பழனி நினைச்சா அடிக்கலாம், இந்த மேட்சை முடிக்கலாம். ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும் இந்த டீமுக்கு ஆப்போசிட்டா. மூமெண்ட் காட்டியானாரு, அடிங்க பாடம் ஆஃப் தி பேட்ல இருந்துச்சு. அசத்தல் ஆறுங்க. இதனால தாங்க திருச்சியில் இவர் ஃபேமஸ். ஒரு நிறைய பார்த்த ஒரு பிளேயர், நம்பிக்கை நாயகன். எப்போதும் நான் இவர் ஒரு சில பேர்த்த தான் சொல்லுவேன். திருச்சியை பொறுத்தவரை இவர் கண்டிப்பாக சொல்லலாம். ஓ சரியான டேக்கு, ஒரு ஒன் ஹேண்ட் ஸ்டன்னரு. அந்த விக்கெட்டுக்கு போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாருங்க. ஃபுல் அண்ட் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஸ்டெச்சை போடணும், அதை போட்டு கொடுத்தாரு நபி. இங்கே எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் திருச்சி. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் உதய் ஃப்ரம் தருமபுரி. செம்மையா இருக்கார், வைடியா இருக்கார். பிளாக் பாலா வரப்போறாருன்னு நினைச்சேன், குவிக்கா வந்தாரு. போன பால் வைடி, ரீபந்த பால். பேட் அவுட் பார்த்தாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலும் தடுத்தாரு அசோக். டைரக்டா போட்டுருக்கு, அசால்ட்டா முடிச்சிட்டாங்க. பெரிய விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. டால்மியா அப்புறம் அப்படியே ஆட்டம் இழந்து வெளியே. டைரக்டா போய் போடுன்னு எதிர்பார்க்கல. திருச்சிக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை தேவை. நீங்க என்ன கொடுக்குறீங்க திருப்பு முனை, நாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பெரிய திருப்பு முனை கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இளையராஜா. லோட்டாஸ் பஞ்ச் பண்ணியிருக்காரு தரையில. கவர்ஸ் வேக்கண்டா விட்டு வச்சிருந்தாங்க. ஸோ 2 எடுப்பாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். அப்படி யாருக்காரா போடப்பட்ட பந்து லென்த்தில் போட மாட்டாங்க. லென்த்தில் போட்டால் பிச்சை ஈஸியாக எடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் யார்கர் வைட் யார்கர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 2 ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. 2 விக்கெட் விட்டுருக்காங்க ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் இனியானூர். டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு இன்னிங்ஸோட பவர் பிளேலையுமே. மீண்டும் விஜய் ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு ரன்னாக தான் இருக்கும். சரவணனுங்க லாங் ஆஃப்ல. செகண்ட் பால் குத்தி கட்டாகும். தேர்ட் மேன் பாயிண்ட்லாம் உள்ள வச்சு தான் போட்டிருக்காங்க. கப்பல் ஆஃப் ரன்ஸ் இங்க. விஜய் டு கௌஷிக். ஒரு டாப்பேஜ், கேட்ச பிடிக்க ஆள் கிடையாது. விக்கெட் கீப்பராலையும் போக முடியாது. யோசிச்சு ஓட பார்த்தாங்க, ஒரே ரன்னோட வச்சுக்கிட்டாங்க. டாஸ் பால் ஸ்லோவர் த்ரூ த ஏர் போட்டு பவர் போட விடல. கரெக்டாக ஆள் வச்சு போட்டிருக்காங்க. ரொம்ப வளர்ச்சி அடிக்க பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக மிட் விக்கெட்டு ஸ்கொயரு அதை பார்க்கறத விட கண்ட்ரி பார்க்கலாம். அடுத்த நியூ பாலர் கிருஷ்ணா. ஸ்லோவர் ஒன், ஃப்ளோட்டட் ஒன். பேட்டை விட்டு பார்த்தாங்க. பல 6 தேவை இது மாதிரி கௌஷிக் பேட்ல இருந்து. ஒரு ஹெலிகாப்டர் பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி இதுவும் 6, இரண்டாவது 6. இவர் நினைச்சா கண்டிப்பா அந்த மேட்சை க்ளோஸா கொண்டு போவாரு. ஒன் ஒன்லி பிளேயர். இப்ப மொத்த ப்ரெஷர் எடுத்து ஆடணும் அப்படின்னா கௌஷிக் தான் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து விஜய் அப்புறம் அடிக்க வச்சாங்கன்னா செம்மையா இருக்கும், மேட்ச் க்ளோஸா போகும். கார்ட் சேஞ்ச், ரிசல்ட்லயும் சேஞ்ச் இருந்திருக்குன்னு சொல்லலாம். 6 கிடையாது 4. ஹேட்ரிக் 6க்கான வாய்ப்பு மிஸ் ஆச்சு. பட் 4 கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு மூவ் ஆன்னு சொல்லலாம் இந்த ஓவர்ல. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜய். ஓ போல்ட் எனக்கு தெரிஞ்சு எஸ். விக்கெட்டை காட்டி ஆடினாங்க. யங் பிளேயர் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பெரிய டார்கெட், அண்டர் ப்ரெஷர் பேட்டோட பார்த்தாங்க. ராமன் ஸ்ட்ரைக் வந்த உடனே ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட் ஒரு ஃபிளாட் பேட்டிங், அதுவும் கைக்கு போயிருக்கு. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39 ஆடி இருக்காங்க ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் இனியானூர். இந்த ஓவர் போகிறதுக்கு உதய், அவருக்கான செகண்ட் ஓவர். செகண்ட் பால் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்காரு. இந்த மேட்ச்ல நிறைய வைடியா இருக்கார் பார்க்க முடியுது. வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி நல்ல கண்ட்ரோலோட போட்டு காட்டியிருக்காங்க. நல்ல பவுலிங், நாட் அவுட். ஓவர் லாங் ஆஃப்க்கு ஒரு 6க்கான முயற்சி. 6 எஸ் பிச்சஸ்க்கு எனஃப் பவர் போட்டு காமிச்சிருக்காங்க இங்க கௌஷிக். வந்த 6கள் அனைத்தும் கௌஷிக் பேட்ல தான் வந்திருக்கு.
5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 47 ஆடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணிவேல் மாறன். 12 பால் பாக்கி இருக்கு. 51 தேவை. இந்த ஒரு பொறுத்துக்கு 777 நம்பி. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. ஆள் இல்லாத பக்கம் போயிருக்கு, குத்தி போயிருக்கு. பவுண்டரி. செகண்ட் பால் நல்லா ஸ்டாப், சரியான ஸ்டாப்பு. அவுட் ஆஃப் த மேன், நோ பால் காரணமாக ஃப்ரீ ஹிட். விக்கெட் கீப்பர் கையிலேயே விழுந்து போச்சு. ஓ, வேகத்தை கம்மி பண்ணி கட்டரா போட பார்த்தாரு. அந்த ஹிட்டர் ஒரு போடு போட்டாருங்க. 6. கட் ஆகும், தடுக்கிறது கஷ்டம். கரெக்டாக டெட் ஸ்டாப்புக்கு போயிருக்காங்கிட்டு. டாட் பால் ஓடல. 6க்கு 31 தேவை. முதல் பால். ஓ, நல்ல டைமிங், சரியான டைமிங் பேட்ல. ரைட் ஃப்ரம் தி மிடில் ஆஃப் தி பேட். மீண்டும் ஒரு 6. கௌஷிக் தனியால நின்று ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் ஓவரில் ஜாயின் பண்ணியிருந்தாரு மணிவேல் மாறன் இவரோட. செகண்ட் பால் கோவிந்தன் அவர் தந்து ஒரு ஃபிளாட் 6. மேட்ச் கண்டிப்பா மாறுதுன்னு சொல்லுவோம் இந்த டைம்ல. கரகோசம் எழுப்புறாங்க திருச்சி டீம். பெரிய டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் சைட் நோ பால் என்ற கால். அது 6 மாதிரி ஃப்ரீ ஹிட் வேற கிடைச்சிருக்கு. ஃப்ரீ ஹிட் பால், டாஸ் பால். எந்த ஒரு ரன்களும் இல்லை. 4 பால் 22 தேவை. இந்த பால் பேட்டில் சரியா பண்ணல. அழகாக 2க்கு புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பா. 2 ரன்கள். இந்த பால் பவுண்டரி போயிருந்துச்சுன்னா ரொம்ப வைட்டலா இருந்திருக்கும். ஒரு முக்கிய பந்தை தரையோட ஆட வச்சிருக்காரு. பவுண்டரி எதுவும் விடல. 3 மோர். ஃப்ரீயா பேட்டை ஸ்விங் கொடுத்தாரு. நல்லா குத்தி போயிருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபுல் பவர் போடல. முன்னாடி வந்து பார்த்தாங்க. பவர் போடாத காரணத்தினால ரன்கள் எதுவும் டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச். குட் ஷாட்யா அப்படின்னு மணி கத்துற அளவுக்கு அடிச்சிருக்காரு. எஸ், அதுவும் ஒரு 6. க்ளோஸா வந்தாங்க. எண்டில் கண்டிப்பா க்ளோஸா வந்தாங்க திருச்சி ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் திருச்சி. ஸோ த மேட்ச் ஒன் பை டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க ராபின் சிசி நாவல்நாயக்கன்பட்டி.